ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, பொதுவாகவே வாழ்க்கையில் நம்ம ஒன்றை சாதிக்க வேண்டும், நாம் நினைத்த லட்சியத்தை அடைய வேண்டும் அப்படின்னா அதற்கு கடின உழைப்பு மிக முக்கியமான ஒன்று. இந்த கடின உழைப்பு மட்டும் இருந்தால் அது முழுமையான வெற்றியை தராது. அந்த உழைப்புக்கும் பின்னாடி இருக்கக்கூடியது என்னென்னா நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. நம்ம ஒரு செயலை ஆரம்பிக்கும் பொழுதே இதனுடைய முழுமை இப்படித்தான் இருக்கும், அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றேன், அந்த முழுமையை நம்ம ஆழ் மனதில் பதிய வைத்து அதை நோக்கி நம்ம பீடு நடை போடணும். அப்போ நம்ம ஒவ்வொரு நேரமும் சில இன்னல்கள் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில். அதெல்லாம் நம்ம தாண்டி நம்முடைய லட்சியம், நாம் எதை அடைய போகின்றோமோ அந்த இலக்கை நோக்கியே நம்ம ஆழ் மனதில் அந்த இலக்கை அடைந்தே தீர்வேன் அந்த நம்பிக்கையோடு போகணும். அதற்கு ஆழ்ந்த நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை இருந்துருச்சுன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நம்ம ஈஸியாக நினைத்ததை நாம் அழகாக சாதிக்க முடியும். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய இலக்கு நல்ல இலக்காக இருக்கணும். அது ஆழ் மனதில் பதிய வைத்து அந்த இலக்கு நமக்கும் நன்மை விளைவிக்கணும், மற்றவர்களுக்கும் நன்மை விளைவிக்கணும். ஒருவருக்கு தீங்கு விளைவித்து அந்த இலக்கை நான் அடைந்து அதன் மூலமாக நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னா நிச்சயமாக முடியாது. அப்போ நம்முடைய லட்சியம், அந்த லட்சியத்துக்கு பிறருக்கு யாருக்குமே தீங்கு வராத அளவிற்கு அந்த லட்சியம் இருக்கணும். அந்த இலக்கை நோக்கி நம்ம பீடு போடணும் அப்படின்னா நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும். மனச்சோர்வு இருக்கக்கூடாது, உடல் சோர்வு இருக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை ஒன்றே திடமாக இருக்கணும். அதுதான் நம்ம நேர்முகமான எண்ணங்கள்னு சொல்கிறோம். அதே எண்ணத்தை நோக்கி செல்லும் பொழுது நிச்சயமாக அந்த எண்ணம் நிறைவேறும். இதற்கு நமக்கு உடம்பில் சில நெகட்டிவ் வேவ்ஸ் எல்லாருடைய உடல்லையுமே இருக்கும். அந்த எதிர்மறை எண்ணங்களை வெளியேற்றி எப்பொழுதுமே பாசிட்டிவ் வேவ்ஸோடையே வாழச் செய்யக்கூடிய முத்திரைகளை தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த முத்திரை மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், தொழிலதிபர்கள், இல்லத்தில் இருக்கின்றவர்கள், வயதானவர்கள், பெரியவர்கள் அனைவருக்குமே உங்களுடைய லட்சியம் எப்படி இருக்கணும்? நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், மன நிறைவோடு இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், எப்பொழுதுமே நான் ஆனந்தமாக இருக்கணும், அந்த இயற்கையோடு ரசித்து அந்த இயற்கையினுடைய அருளை பெற்றுக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு சுவாசம் உள்ளே சென்று வெளியே வரும் பொழுதும் அதை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, மன நிறைவோடு அதை நான் நன்றாக ரசித்து வாழணும். அதான் வாழ்க்கை. ஸோ இதற்கும் இந்த முத்திரை பயன்படுகின்றது. நம்மிடம் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் வெளியே போயிடும், பாசிட்டிவ் தாட் இருக்கும், நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருப்போம், தன்னம்பிக்கை எப்பொழுதுமே நிலைத்திருக்கும், சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருப்போம். அப்படிப்பட்ட என்ன முத்திரை? உத்திரபோதி முத்திரை, ஒரு தியான முத்திரை. இந்த இரண்டு முத்திரைகளுமே காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். நிமிர்ந்து உட்காந்துக்கணும். இந்த முத்திரை செய்கின்றவர்கள் பள்ளி மாணவர்கள், தரையில் அமர முடிந்தவர்கள் ஒரு மேட்டு விரித்து அதில் காலை, மதியம் கிழக்கு முகமாக, மாலை மேற்கு முகமாக 5 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள். இப்போ தரையில் அமர முடியாதவர்கள், சற்று வயதானவர்கள் சாதாரணமான ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து நிமிர்ந்து உட்கார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்ப்போம். முதல் முத்திரையாக நம்ம உத்திரபோதி முத்திரைங்கிறத பார்க்க போகிறோம். எல்லா கை சேர்த்துக்கணும். நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு. அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே, வலது கை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை நீங்கள் மடியில் வச்சுக்கலாம். நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள், 2 முதல் 5 நிமிடங்கள். இன்னும் ஒரே ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரலும் அடிச்சுக்கோங்க. நீங்கள் கை மடியில் வச்சுக்கலாம். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ முதல் முத்திரை நம்ம உத்திரபோதி முத்திரை. இந்த மாதிரி 5 நிமிடம். அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே. ஐந்து நிமிடம். அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. நார்மல் பிரீத்திங் 5 நிமிடம். இந்த 3 முத்திரைகளையும் இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்பப்போ நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நல்லா இந்த தியான முத்திரையில் மூச்சை உள்ளெழுத்து அந்த மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போயிடணும். ஒரு 10 தடவை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த மாதிரி எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்க பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. 48 நாட்கள் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலகட்டத்தில் 5 நாட்கள் பயிற்சி வேண்டாம். மீதி நாட்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், உள் அமைதி கிடைக்கும், முழுக்க பாசிட்டிவ் தாட் கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். தன்னம்பிக்கை வளர்ந்து கொண்டே செல்லும். எந்த லட்சியத்தை நோக்கி செல்கின்றீர்களோ அந்த லட்சியம், அந்த இலக்கு நிச்சயமாக நிறைவேறும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவோடும் ஒவ்வொரு சுவாசத்தையும் ரசித்து சிறப்பாக வாழலாம். இந்த முதிரைகள் செய்யும் பொழுது நம்ம உடம்பில் 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆத்ம ஒளி, உயிர் ஆற்றல் நன்றாக பரிணமித்து மீதி 4 அடுக்குகள் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்து முழுக்க அனைத்திலும் அந்த ஆத்ம பதிர்வு, அந்த வெளிப்பாடு, அதிர்வலைகள் நன்றாக இருக்கும். அப்போ யாருடைய வாழ்க்கையில் மன நிறைவும் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் நிறைந்திருக்கின்றதோ அவர்கள் வாழ்க்கை நிச்சயமாக வளமாக இருக்கும். இது மாணவர்களுக்கு உகந்தது, பெரியவர்களுக்கு உகந்தது, தொழிலதிபர்களுக்கு உகந்தது. வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், அதிகமான பிரச்சனைகள், மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக வளமாக நலமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புத்தகங்களை எழுதியுள்ளார். இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இந்தியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என 5 வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார். பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி. கிருஷ்ணன் பாலாஜி அவர்களே எடுக்கின்றார். பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும். இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். இதற்கு வயது வரம்பு கிடையாது. பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம். தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம். வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை. இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். விருப்பம் உள்ளவர்கள் உடனே உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 6369404440 8939400400 வெப்சைட் www.patanjaliyogam.com. பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.